ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின். இன்றைக்கி நான் ரெசிபி பார்க்க போகிறோம்னா பனானா மஃபின். இந்த மஃபின் வந்து செய்கிறது சிம்பிளாக செஞ்சிடலாங்க. பீட்ரோ விஸ்கோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. நார்மல் ஸ்பூன் இருந்தாலே போதும். அந்த அளவுக்கு வந்து நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம். அதே மாதிரி இதுக்கான இன்க்ரீடியண்ட்டும் வந்து கம்மி தான், செய்கிறதும் ஈஸி தான். இதை நீங்கள் பிகினர்ஸாக இருக்கவங்க கூட, பேக்கிங் தெரியாதவங்க கூட இதை வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நீங்கள் சீக்கிரமே ஒரு பெஸ்ட்டு ஹோம் பேக்கர் ஆகிறதுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் ஆல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓடிஜியை டைமரை 10 மினிட்ஸ்க்கு ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ராட் செக்ஷனை ஆன் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் ப்ரீஹீட் ஆன் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் ஆகட்டும். இப்போ ஒரு பவுலில் வந்து நான் கொஞ்சம் பட்டர் எடுத்திருக்கேன். இந்த பட்டர் வந்து அன்சால்ட்டு பட்டர். இந்த பட்டரை வந்து நான் உருக்கணும். இதை எப்படி உருக்குறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இடத்துல வந்து சுடுதண்ணி இருக்குது, அது மேலே இந்த பவுலில் வைக்கிறேன். இதில் வந்து தான் மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் அடுப்பில் வச்சு ஓவர் ஹீட்டில் மெல்ட் ஆக்குனீங்கன்னா பட்ரு வந்து நெய்யாக மாறிடும். இந்த சூடுலே டபுள் பாயில் மெத்தட் மாதிரி தான், ஆனால் இது டேரெக்டாக தண்ணிக்குள்ளே இறக்கி வச்சு அந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பட்டரை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணும்போது அது வந்து ஓவர் ஹீட்டில் வந்து பட்ரு வந்து அப்படியே நெய் மாதிரி திரண்டு வந்துடும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் மெல்ட் பண்ணிங்கன்னா பட்டரோட தன்மை வந்து மாறாமல் இருக்கும். இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம். இப்போ நான் வாழைப்பழம் வந்து பூவம் பழம்னு சொல்லுவாங்களே, அந்த பழம் எடுத்திருக்கேன். நல்லா வந்து இந்த மாதிரி கருப்பாக இருக்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். அது அணுங்கிருச்சேன்னு நினைக்காதீங்க, கருப்பாக இருக்கணும். ஆனால் அமுக்குனா வந்து ரொம்ப அமுங்கக்கூடாது, ஓரளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். இந்த பழம் வந்து என்னுடைய விரல் சைஸ் இருக்குது. இந்த பழத்தை வந்து நான் ஒரு 3 பழம் எடுத்துக்கிறேன். இந்த 3 பழத்தையும் நான் நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கிறேன். அதாவது நீங்கள் எந்த வாழைப்பழம் எடுக்கிறீங்களோ அந்த வாழைப்பழத்தோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் கற்பூரவள்ளி எடுத்திங்கன்னா கற்பூரவள்ளியோட ஃப்ளேவர் தான் வந்து அதிகமாக இருக்கும். அதனால உங்களுக்கு பிடிச்ச வாழைப்பழம் எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த பச்சை நடை வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், அப்படி இல்லைன்னா இன்னொரு பழம் நேந்திரம் பழம், அந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா அது வந்து ஓவர் ஃப்ளேவராக இருக்கும். அப்படியே அந்த வீடே மணக்கும். அந்த அளவுக்கு வந்து மஃபின் ரெடி ஆகிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளைனாக எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி பூவம்பழம் யூஸ் பண்ணுங்கள், அது வந்து கரெக்டாக வரும். இப்போ இதை வந்து நீங்கள் கையில் இப்போ செய்கிறதுனாலும் பிசைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோக் வச்சு இது பண்ணலாம். ரொம்ப வந்து கூல் ஆக்கிடாதீங்க, வந்து லைட்டாக கையிலேருந்து தென்படுற அளவுக்கு வந்து இதை மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பழம் பாருங்கள் எந்த அளவுக்கு மசிச்சு, ஒன்றும் பாதியமாக அந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அதுவே ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை வந்து நான் ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வந்து பெரிய முட்டையாகவே எடுத்துக்கோங்க, ரொம்ப சின்னதாக எடுத்துட வேண்டாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்துக்கலாம். அதுவே உருக்குன பட்டரை வந்து 30 ml எடுத்துக்கோங்க கரெக்டாக. அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பட்டர் சேர்க்க பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து நார்மல் ஆயில், அதாவது ஃப்ளேவர் இல்லாத ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 3 டேபிள் ஸ்பூன். வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு. இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் முட்டை சேர்க்குறனால லைட்டாக வந்து அந்த எக்கு ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறோம். இதில் வந்து 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவு, அதாவது 75 கிராம் அளவு சுகரை எடுத்து நான் பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். பொடி பண்ண சர்க்கரையை யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து அளவு வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கணும். ஒருவேளை பொடி பண்ணாத சர்க்கரை கரெக்டாக 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்சியில் ஃபைனாக அரைச்சிட்டு அதை வந்து இந்த ரெசிப்பியில் சேர்த்துக்கோங்க. இந்த இனிப்பே வந்து கரெக்டான லெவலில் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிபிக்கு இந்த இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வாழைப்பழத்தோட ஸ்வீட்னஸும் இந்த ஸ்வீட்னஸும் சேர்ந்து ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். ஈரமில்லாத பவுலில் ஒரு சல்லடை வச்சுட்டு கரெக்டாக 250 ml கப்பில் 3/4 கப் அதை எடுத்திருக்கேன், மைதா எடுத்திருக்கேன். அதாவது 90 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க.
ஒரு சில நேரங்களில் பேக்கிங் சோடா வந்து இந்த மாதிரி கட்டி ஆயிரும். அதை வந்து நசுக்கி விட்டு நீங்கள் வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரு கூடவே இந்த மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் கலக்கிற அளவுக்கு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா நார்மல் இது பாருங்களேன், நான் விஸ்கோ அல்லது பீட்ரோ அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை. ஜஸ்ட்டு இந்த ஃபோக் வச்சே எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அதனால் இதுக்கு மிக்சிங்கு இல்லை ப்ராப்பராக அந்த மாதிரியாக இல்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். பேக்கிங் பழகிட்டுருக்கவங்களுக்கு கூட இந்த ரெசிபி வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேட்ரு வந்து இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம், இது இப்படி தான் இருக்கும். இப்போ பேட்ரு ரெடி ஆயிடுச்சு. மஃபின் கப்பு, அதாவது பேப்பர் நல்லா கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும். இது வந்து கப் கேக் லைனர், ஓகேவா? இது வந்து ப்ரைஸ் வந்து கம்மி தான். இது வந்து 50 பீஸ் வந்து 90 ரூபா அப்படின்னு வாங்கினேன்னா, இது வந்து பார்ட்டிக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. இது வந்து நார்மல் மினி கப் கேக் லைனர் அந்த மாதிரி சொல்லலாம். அது வந்து உங்கள்கிட்ட இது இருந்தால் இதில் நீங்கள் பேக் பண்ணலாம். ஒருவேளை இது இல்லைன்னா இந்த மாதிரி டீ கப் இருக்குல்ல, அந்த மாதிரி இதில் வந்து இந்த கப் கேக் லைனரை வச்சு நீங்கள் ப்ளேஸ் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து கப் கேக் லைனர், அதாவது கப் கேக் மோல்டுலலாம் வைக்கணும் அவசியம் இல்லை. டைரெக்டாக வந்து உள்ளே அந்த பேன்லேயே வச்சிடலாம், ஓடிஜிக்குள்ளே. இந்த மாதிரி மோல்டு இருந்தாலும் இந்த மாதிரி மோல்டுக்குள்ளே கூட இந்த மாதிரி கப்பை நீங்கள் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதையும் வந்து அது மாதிரி ப்ளேஸ் பண்ணி கூட நீங்கள் கப்புக்குள்ளே வந்து பட்டர் பேப்பரோ அல்லது ஆயிலோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து சேர்க்க தேவையில்லை. டைரெக்டாக வந்து நம்ம வந்து இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இதிலேருந்து அள்ளி டைரெக்டாக நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நான் மோல்டில் வச்சுட்டு நான் ஊற்றிட்டு ஓடிஜியில் வச்சிடுறேன். இது வந்து நான் சரிசமமாக ஊற்றலை. ஒன்றில் வந்து கம்மியாக, அதை விட கொஞ்சம் கூட, அதை விட இன்னொரு கப்பில் இன்னும் கொஞ்சம் கூட, அந்த மாதிரி தான் ஊற்றிருக்கேன். அது என்ன ரீசன்னு நான் பேக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் தெளிவாக புரியும். ஒரு மஃபின் வந்து எந்த லெவலுக்கு ஊற்றி பேக் பண்ணால் கரெக்டாக வரும்னு இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதில் சென்டரில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். அதாவது 25 மினிட்ஸுக்கு வச்சுட்டு டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணிவிட்டு 180 டிகிரிக்கு கரெக்டாக பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம மஃபின் வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இது ஒன்று சின்னதாகவும் ஒன்று நிறையா, ஒன்று வந்து கரெக்டாக இருக்குல்ல. இது என்ன ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, நம்ம மஃபின் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது 3 டைப்பாக இருக்குது பாருங்களேன். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ இதில் எது கரெக்டுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா ஃபில்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இதுதான் கரெக்டு. ஏன் இந்த வேரியேஷனில் இருக்குன்னா, இது வந்து நான் 1/2 கப் அளவு ஊற்றினேன், கரெக்டாக 1/2 கப் அளவு ஊற்றினேன். இது வந்து நான் 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட ஊற்றினேன். இது வந்து 3/4 கப்புக்கு ஊற்றினேன். இப்போ பாருங்களேன், இந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இது வந்து இதை விட இது வந்து வேகும்போது டபுளாக நல்லா பெருசாக இருந்துச்சு. இது வந்து நேற்று நைட்டு பண்ணது. இன்றைக்கி பாருங்களேன், அது அந்த ஹைட் வந்து அப்படியே டவுன் ஆயிடுச்சு. ஆனால் சாஃப்ட்னஸ் வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம்ம மாய்ஸ்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பேக்கிங் தெரியாதவங்க கூட இதை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஏன்னா பீட்ரு விஸ்கு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. இந்த கப் கேக் வந்து அவ்வளோ மாய்ஸ்டாண்டி வீடே மணக்கும், அந்த அளவுக்கு வந்து டெக்ஸ்சர் பர்ஃபெக்டாக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதை டீமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வச்சு கூட டீமோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பேப்பரை வந்து முழுசாக வந்து பிச்சிடலாம். டீமோல்ட் பண்ணும்போது பாருங்கள், நம்ம பனானா கேக் வந்து எவ்வளோ சூப்பராக எவ்வளோ மாய்ஸ்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. மஃபினை வந்து முதல் நாள் செஞ்சு, அதாவது நைட் பேக் பண்ணி மறுநாள் காலையில் சாப்பிட்டிங்கன்னா அல்ட்ரா டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து உடனே பேக் பண்ணி உடனே சாப்பிட்டிங்கன்னா லைட்டாக வந்து அந்த வாழைப்பழத்தோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதாவது இந்த திகட்டுற ஃப்ளேவர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். இந்த
ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பேக்கிங் சம்மந்தமாக ஏதாவது தகவல் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் ஆல்.